இப்படி வாங்கி வந்து சுடுதண்ணி அப்படி காய வைக்கணும். காய வச்சுட்டு அதை முக்கிடணும். முக்கிட்டு எடுத்துட்டு இந்த தொப்பியை இந்த கத்தியை விட்டு இப்படி சொன்னால் டடக்குன்னு விழுந்துடும். இந்த மாதிரி இப்படி சுற்றணும். தலையும் இப்படி கொதிக்கிற தண்ணியில் போட்டு தலையை கொதிக்கிற தண்ணியில் போட்டு இப்படி சுரண்டிக்கணும். இது ஈஸி வேலை, ரொம்ப ரொம்ப ஈஸி. அரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். பார்த்தீங்களா, இப்படி சுடுதண்ணீர் போட்டாலே இப்படி சுரண்டிட்டு வந்துடும் ஒரு முடி இல்லாமல். அப்புறமா நம்ம அடுப்பில் போட்டு சுட்டு எடுத்துகிறது தான். இப்படி சுடுதண்ணியில் போட்டு இப்படியெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. முடியெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த காதை அறுத்து பிள்ளைங்களுக்கு சுத்தமாக சுட்டு இந்த முடியெல்லாம் எடுத்துட்டு பிள்ளைங்க கையில் கொடுத்தா கடிச்சிட்டு அலையுங்க, சாப்பிடுங்க. நாங்களாம் சாப்பிடுவோம். இந்த மாதிரி சுட்டிங்களா, அப்படியே கலந்து வந்துருச்சு. இது மாதிரி கலந்து வந்துடும். இப்படி சுட்டு எடுத்தீங்கன்னா சீக்கிரம் வேலை முடியும். சுட்டு சாப்பிட்டா தான் தலைக்கறி நல்லாயிருக்கும். தோலை உரிச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அது ஒரு சதையே இருக்காது, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். இப்படி சொன்னீங்கன்னா சுத்தமாக சூப்பராக இருக்கும். நமக்கு ஈஸி. கறி வந்து அடி பிடிச்ச வாடை அடிக்காது, ஒன்றும் செய்யாது. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் தலைக்கறி குழம்பு. இதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு இப்படி அடுப்பில் வச்சு சுடணும். சுடுன்னு இந்த மாதிரி வெள்ளை ஆயிடுச்சு பாருங்க. கொம்பை வெட்டிட்டு கொம்பு இடுக்குள்ளேயும் முடி இருக்கும். கொம்பை வெட்டிட்டு இந்த மாதிரி அடுப்பில் வாட்டினா இந்த மாதிரி வந்துடும். பார்த்திங்களா, பழன்னு வந்துருச்சு. அடுப்பில் போட்டு எரிச்சோன்னு வைங்க ஊரே நாரும். அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் இந்த வாசனை பிடிக்காதவங்க திட்டுவாங்க. இதுனா பிரச்சனையே இல்லை. எவ்வளோ நீட்டாக ஆயிடுச்சு பாருங்க. வெள்ளைன்னு கருப்பாக இல்லாமல் சூப்பராக இருக்கும். சுடுதண்ணி வந்து ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. நடுத்தரமாக இருக்கும். கொதிக்க போகிற டயத்தில் போடணும். இல்லைனாக்கா ரஃப்பாக அப்படியே பிடிச்சிக்கும், முடி வராது. அதனால் அப்புறம் என்னை திட்டிடாதீங்க யாரும். கொதியில் போட சொன்னான்னு முக்கால் இருக்கணும். கொதிக்கவும் கூடாது, கொதி வர்ற நேரத்தில் போடணும் சுடுதண்ணியில். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், காலையும் பாருங்கள். காலும் தலையும் ஒரு கால் மணி நேரத்துலேயே நமக்கு சுத்தம் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டு தலை கிளீன் பண்ணியாச்சு. மூளை, நாக்கு, கண்ணு, 2 கண்ணு, காது, கால், தலை எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. தனித்தனியாக வச்சாச்சு. இனிமேல் இதை மூளையை வறுக்கணும். நாக்கையும் கண்ணையும் போட்டு மிளகு ஜீரகம் போட்டு வர வேண்டியதான். இது குழந்தைங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதான். இது நாளைக்கு சூப்பு வைக்க, இன்னைக்கு இது குழம்பு வைக்க. குழம்பு வச்சாச்சு பாருங்கள். இது குழந்தை பிறந்தவங்களுக்கு, தலை நிற்காத பொங்கலுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுத்தா தலை நிற்கும் பிள்ளைக்கு. இந்த மூளையை வறுத்தாச்சு. மூளை பாதி இறங்கிருச்சு. தலைக்கறி குழம்பு ரெடியாகி சாப்பிட்டுட்ருக்கோம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் தலைக்கறி குழம்பு.